கிட்ட வராத. வந்தா கிட்ட வராதன்னு. வருவேன். கிட்ட வா. ம். கிட்ட வராத. நான் கோட் பண்ணவா? சார், சாவி கீழே போட்டு போறீங்க சார். தேங்க்ஸ்லாம் வேணாம் சார், விடுங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டியில் உட்காந்துருக்கியே, என்ன தம்பி ஏந்திருப்பா. இதெல்லாம் பேசிக் நாலேஜ். இதை கூட தெரியாம எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. என்னை எப்படி சார் இங்க பார்த்துருப்பீங்க? இது என் வருங்கால மாமனார் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலா ஃபியூச்சர்ல இந்த பார்க்கிங்ல என் பைக் நிற்கும். அப்ப நான் சைட் ஸ்டாண்ட் போட்டு உட்காருவேன். அப்ப நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. என்ன முறைக்கிறான் இல்ல சிரிக்கிறான்? ஆல் தி பெஸ்ட். என்ன தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. நல்ல வேலை இந்த ஆள் நம்ம மாமனாரா இல்ல. ராஜாவின் பார்வை ராணியின் பார்க்கறானே இப்படி சமாளிக்குவோன்னு தெரியலையே. சமாளிப்போம். போச்சு, கண்டுபிடிச்சிருவோம். என்ன ப்ரோ? நீ எதுவும் பேசாத. ஒரு பொண்ணியா இல்லை, மனசு இல்லை, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சுக்கணும்ல. அவள் அப்பாவுக்கு தெரியல, கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல, சொந்தக்காரனுக்கும் தெரியல. யாரை கேட்டால் தெரியும்? என்ன கேட்டால் தெரியும். என்ன இது எஸ் ஏ சூர்யா டைலாக்னு. இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு ரிசர்வ்ல வந்தா பெட்ரோல் பண்ண தெரியாத உனக்கு? பெட்ரோல் பங்க் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ப்ரோ. ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தானே உனக்கு? அடா, டாபிக் மாத்தாதீங்க ப்ரோ. என்னோட ஆளை பார்த்தீங்களா? அப்போ சொன்னீங்களா? வீட்டில் அவன் அப்பா இருந்தாயா? என்னதா மாட்டிட்டீங்களா? நானாவது மாட்டுறதாவது, மாடியில் காத்தாடி மாட்டிச்சு சொல்லி எஸ் ஆயிட்டோம்ல. என்னயா தலை தொங்கிருச்சே? இந்த வாட்டி என் லவ் சொல்ல முடியல, அதான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. அவ்வளோ சீன்லாம் இல்லை, உன் ஆள்கிட்ட லவ் சொல்லிட்டேன். என்னது லவ் சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னா? அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்காயா? என்ன கொஞ்சம் டைம் கேட்குறா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடு, சரியா? புடிங்க, பிடிச்சிருக்கு சொல்லிட்டால. அவளுக்காக ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் ஃபுல்லா காத்துக்கிட்டே இன்னும் போயிட்டே இருக்கான். யோ கொஞ்சம் இல்லையா? யோ யோ பெட்ரோல் காசு இல்லையா? யோ அட மாப்பிள்ள. ஏய், அந்த ஆள் வந்துட்டான், நான் அப்புறமா கூப்பிட்றேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வராமல் இங்கே நின்று இருக்கீங்க? பிரீத்தி வீட்டில் தான் உட்காந்துருக்கா. வாங்க சாப்பிட போகலாம். வாங்க வாங்க. மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? அங்கிள், நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, கண்ணுக்கு தெரியாத உண்மை கிடையாது, கண்ணுக்கு தெரிஞ்சது தான் உண்மைன்னு. ஆமாம் சொன்னேன், அது ஏன் இப்போ சொல்கிற? ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பொண்ணை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அவள் ட்ராக் வேறு மாதிரி போகுது. வேறு மாதிரின்னா புரியல. உங்கள் பொண்ணு பைக்கில் ஒரு பையனோட க்ளோஸாக போகிறது என்ன, அடித்து விளையாடுறது என்ன, அவன் பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? பொறிக்கு மாதிரி இருந்தாங்க. அதை நினைச்சாலே இரிட்டேட் ஆகுது.
சரி அங்கிள், பிரீத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டியும் பரவாயில்ல அங்கிள், நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்க. அவன் என்னதான் லைஃப் ஸ்டைலை மாற்றி ஊரை விட்டு வெளில வந்திருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது. அது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர. விஷ்ணு, உனக்கும் பிரீத்திக்கும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். ரெடியா இரு. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப மஜாவா இருக்கேன். என்னடா இந்நேரத்துல இருந்து இப்படி கத்தின்னு இருக்க? மச்சான், கீழே அக்கா பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. கம்முனு கடை போதைய போட்டா கம்முனு பட தூங்கணும் மச்சான். தேவைமை இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அங்க என்னடா சத்தம்? படுக்கிறியா இல்ல படுக்க வைக்கட்டுமா? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, சும்மா தொண்டை சரியில்லை, அத கத்தி பார்த்துட்டு இருக்கனே. மச்சான், உன்னால தேவையில்லாம கண்ட நாய்கிட்டலாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கடா. ஏதோ அண்ணனை பத்தி பேசுற மாதிரி இருக்குதே. அண்ணே ஒண்ணு இல்ல, நீங்க தூங்க. கம்முனு படு தூங்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் உனக்கு. சார்ல்ஸ், மச்சான், நீ குடிக்கலடா, அப்புறம் என்ன போதையில மாதிரி கத்திட்டு இருக்க? மச்சான் இது வேற போதை மச்சான். இந்த போதை மட்டும் தலைக்கு எடுத்துன்னு வச்சுக்கீங்க, சத்தமா கத்த தோணும்டா. மச்சான், நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நான் நிறைய சொல்லியிருக்கேன், நீ எதை சொல்ல வர? சில விஷயங்கள் தேடி போக கூடாது, அதுவா வரணும்னு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? மச்சான் வந்துருச்சா? மச்சான் வந்துருச்சா? சூப்பர் 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 சூப்பர்ரா. ரொம்ப நாளா மாலா உனக்கு ரூட் விட்டு இருந்தா, கடைசியா ஒரு வழியா உனக்கு கரெக்ட் பண்ணிட்டா போலயே. மச்சான், ஏரியால அவங்க அப்பன் கடை சின்ன பிரியாணி கடையா இருக்கு. இங்க பாரு, மாலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவன் ஆப்போசிட்ல பெரிய பிரியாணி கடையா போடுற. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு போவேன். என்கிட்ட காசு மட்டும் கேட்க கூடாது, சரியா மச்சான்? அப்ப என்கிட்ட காசு கேப்பியா? போட்டனா என்ன பார்த்தா மாலா கல்யாணம் பட்டு பிரியாணி கிடைக்கிற மாதிரி தெரியுதா? நீ தான் சொன்ன மாலா மேல வந்துருச்சுன்னு. நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை மாலாவோட அம்மாவா இருக்குமோ? உம்மால வந்துருச்சுன்னு சொன்னேன்டா. சாரி மச்சான், இட்ஸ் மை மிஸ்டேக். மச்சான், வந்துருச்சுன்னு சொன்னல, அது ஒரு பொண்ணு மேல தானே? அந்த 10 பிரச்சனை உனக்கு இல்ல மச்சான், ஊருக்குள்ள பல மாதிரி சுத்தி இல்ல 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 பொண்ணுதான் பொண்ணுதான். அப்போ ஓகே அப்போ ஓகே அப்போ ஓகே. யாரா அந்த பொண்ணு? டேய் சொல்றா, யாரா அந்த பொண்ணு? ஐயோ, எதை கேட்டாலும் அடிக்கிறான். டேய் யாரா அந்த பொண்ணு சொல்றா. மச்சான், நம்ம ஏரியால அது எந்த வீடுனாச்சும் சொல்றா. அவன் நம்ம ஏரியாவே இல்ல மச்சி. நம்ம ஏரியாவே இல்லையா? 4வது தெரியல 5வது தெரியல ஸ்கூல் பசங்க தான் இருக்கு. மச்சான், எனக்கு தெரியாம 2வது தெரியல ஏதாவது புது பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியாடா நீ? எப்ப பார்த்தாலும் பிரியாணி கடை, குப்பத்து ஏரியா, மாலான்னு இது விட்டா தெரியாதா உனக்கு? ஆமா சார், அப்படியே தாஜ் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்காரு. சார்ல்ஸ், அப்புறம் என்னடா சும்மா காண்டேத்தாம அந்த பொண்ணு எந்த ஏரியான்னு சொல்றா? அது நம்ம சினிமாக்காரங்களா இருப்பாங்கல்ல, அந்த ஏரியா கோடம்பாக்கம். சரி, என்ன மறுபடியும் கலாய்ச்சிட்ட. அந்த பொண்ணு எந்த ஏரியான்னு சொல்லு. அதான் சொன்னேனே நானே கோடம்பாக்கம். இது இந்த சினிமாக்காரங்களா இருப்பாங்களே அந்த ஏரியாவா? ஆமா மச்சான், அவ கூட பார்க்கறலாம் சினிமாக்காரி மாதிரி தான் இருப்பா. என்ன மச்சான் சிரிக்கிற? மச்சான், நம்ம ஏரியால ஒரு 10 காதல் கதையை கேட்டிருக்கேன். அதுல ஒன்னு 11வது. சார்ல்ஸே, நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளு. உன்ன மாதிரியே தான் நம்ம ஏரியாவில் காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்க யாரு என்ன, நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்க. மச்சான், நான் அழகுல சொல்ல வரல, நம்ம ஸ்டேட்டஸ்ல சொல்ல வந்தேன். காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் நல்லா சுத்திட்டு அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அடி விழும் பாரு, அப்ப தெரியும் இதான் மிடில் கிளாஸ், இதான் ஹை கிளாஸ்ன்னு. காலியே இங்க பலன்னு கண்ணாடி, பெரிய பெரிய பில்டிங்னு ஐடி கம்பெனி நிறைய இருக்கு. அங்க வேலை செய்யற பொண்ணுங்களும் அப்படிதான்.
ஆனா அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரியாவே இருக்கு. அங்க இருக்கிற ஜனம் தான் நம்ம. இங்க இருந்து அந்த பில்டிங்கை பார்த்தா அது அழகா தான் தெரியும். ஆனா அங்க இருந்து பாக்குறவனுக்கு நம்ம அழகா தெரியுமா? மச்சான், நான் உனக்கு ஒரு 10 காதல் கதை சொன்னல, அதுல ஏன் கதையும் ஒண்ணுடா. நல்லா யோசிச்சு முடிவிடு, இல்லைனா 11 தான் வந்துடுவேன். சார்ல்ஸ், நீ எதுக்காக சொல்றோன்னு எனக்கு புரியுது. எனக்காக தான் சொல்றன்னு தெரியுது. இந்த காதல் இருக்குல்ல, காதல், அது இங்க இருக்கிறவன இங்கேயும் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கேன், இங்க இருக்கவன தூக்கி போட்டு மிதிச்சிடும். அப்பேற்பட்ட வாத்தியார் இந்த காதல். அதனாலதான் என்னமோ எனக்கு வரைக்கும் லவ்வே வரல. ஏன்னா நான் ஒழுங்கான்னு எனக்கே தெரியலையே. நீ தான் அந்த பொண்ணு மேல லவ் வந்துருச்சுன்னு சொன்ன. கரெக்ட். லவ்வுக்கும் மேல ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதுதான் மச்சான் அவன் மேல வச்சிருக்கிறது. இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். நான் உண்மையா இருக்கேன். அவன் என்ன லவ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, எனக்கு நான் உண்மையா இருக்கேன். லவ் பண்றேங்கிறானா பண்ணலங்கிறானா? ஒரே குழப்பமா இருக்கே. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரே பாரம். நான் ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி. அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனா? நீ தானே பண்ண? உனக்கு தெரியாதா? பண்ற வரைக்கும் வந்துச்சு பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தானா? நீ திருந்தவே மாட்டியா? சந்தோஷமா குடிக்கலான்னு பார்த்தேன். ஊர்ல எவன் குடிச்சிருக்கான் நான் குடிக்கிறதுக்கு? மனிதர் வளர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதுக்கும் மேல ஏதாவது ஒண்ணு அதுதான். அம்மா வலிக்குது, தலை வலிக்குது.
நான் வந்துட்டேன். இருங்க வரேன். உங்க கட்ட வேணாமா? என்ன சாரக அடிச்சோம், தலை இப்படி சுத்துது. சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? நீ இவ்வளவு சீப்பான ஆளா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். நீ எல்லாரும் மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டல. புஷ்பா அப்பயே சொன்னா இவனால நம்பாதேன்னு. நான் தான் உன்னை முழுசா நம்பிட்டேன். அடி செருப்பாளா உனக்கு அம்மா எவ்வளோமா கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கம்மா? 10,000. எங்க